திமுக நாம் தமிழர் கட்சியை பாஜக பி டீம்னு சொல்லுது, பாஜக நாம் தமிழரை இந்து விரோதின்னு சொல்லுது. தாவேகா இந்த அனிலான்ஸ் கும்பல் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவோட பி டீம். இது புதுசா இருக்குப்பா, புதுசா இருக்கு. திமுகவோட பி டீம். அதாவது திமுகவை வீழ்த்துங்கிற வெறி இருக்கு இல்லையா, அது ரத்தத்தில் ஏறினது, மரபணுல ஏறினது. நேரில் பார்த்தாலும் கட்டி பிடிச்சாலும் முத்தம் கொடுத்தாலும் கொஞ்சி குளவாடினாலும் திமுகவையும் திராவிடத்தையும் இந்த தமிழ்நாட்டை விட்டு அகற்றணுங்கிறதுல நாம் தமிழர் கட்சி இம்மி அளவு பின்வாங்காது. நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு நாம் தமிழர் கட்சி இந்த அரசியல் கட்சியை துவங்கின பிறகு இந்த 15 ஆண்டு காலத்தில் திமுகவோட இந்த திராவிட கட்சிகளோட எந்த சமரசமும் பண்ணது கிடையாது. அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு பேச்சும், அரசியலுக்கு வரும்போது வர்றதுக்கு முன்னாடி சினிமாவில் நடிக்கும் போதும் ஒரு பேச்சும் பேசிட்டு, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பாசிச பாயாசம் திமுகன்னு சொல்ற இதே இந்த தாவேக்காவுடைய தலைவர் அதுக்கு முன்னாடி என்ன பேசினா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா அப்புறம் தெரியும். கருணாநிதி, இது உதயநிதி, கனிமொழி, இப்படி அழகான பேர்களை இந்த குடும்பத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கையை கட்டிக்கிட்டு பேசினது, திமுகவுக்கு வந்து புலங்காகி அடைஞ்சது, ரெட் ஜெயந்த் நிறுவனத்துடைய படத்தை நடித்து குளிர் காஞ்சது, அதெல்லாம் பேச ஆரம்பித்தா நல்லா இருக்காது. எப்போதுமே தனி மனித விமர்சனம் கூடாது, தத்துவ விமர்சனம் தான் வைக்கணும் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க. தனி மனித ரீதியாக பேச ஆரம்பித்தா தாங்காது தம்பிகளா. தனி மனித ரீதியாக பேச ஆரம்பித்தா நீ விஜயலட்சுமி மட்டும்தான் பேசுவ, நான் ஆரம்பிச்சேன்னு வை, தாங்காது. வேணா விட்டு, அதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது, தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லது.